God knew that David cannot be shepherd. தேவனுக்கு தெரியும் தாவீது ஒரு மேய்ப்பனாகவே இருக்க போறதில்லைன்னு. He needed him to be inspired. தாவீது தன்னை பார்த்து ஆசைப்படணும், தன்னை குறித்து அப்படின்னு ஆசைப்பட்டார். That's why he took him out from the shepherd field into the battlefield. அதனால தான் மேய்ப்பரா இருந்த தாவீதை அங்கிருந்து எடுத்து ஒரு யுத்த களத்துக்குள்ளாக அவர். Now sister, brother, you are having problems because you are in the battlefield. இப்பொழுது சகோதர சகோதரிகளே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, ஏன்னா நீங்க யுத்த களத்துக்குள்ளாக. This battle is not person specific, this battle is region specific. இந்த யுத்தமானது உங்களுடைய தனி நபரை குறிச்சதாக, ஒரு ராஜ்யத்தை குறிச்ச. ஐயோ எனக்கு மட்டும் இந்த கஷ்டம், உனக்கு மாத்திரம் இந்த போராட்டம் கிடையாது, இது டெரிட்டோரியல் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த கோலியத்தை நீ ஜெயிக்கணும், உன்னால மாத்திரம் தான் முடியும். அதனால தான் உன்னை வீட்டோர கனித்தரும் திராட்சை கொடியான மனைவியா வைக்காம நாட்டை ஆள்வதற்கு உனக்கு வேலையை கொடுத்து, உனக்கு மூளையை கொடுத்து, உனக்கு கத்தர் கொடுத்து சென்ட்ரல கொண்டு வைக்கிறார். இல்லைன்னா 128 படி எல்லாம் வீட்லயே தான் இருக்கணும், வீட்டம்மாவை தான் இருந்திருக்கணும். எத்தனை ஏன் கத்தர் உங்களை நாட்டுக்கு கொண்டு வரார் அப்படின்னா, you should come into the battlefield. உன் கைகளை நீ பலப்படுத்தி நீ தேசத்திலே ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து தேவ ராஜ்யத்துக்கு பயனுள்ள பெண்ணா இருக்கணும். 128 இருக்குன்னா உன் கணவனுக்கு மட்டும் தான் பயனுள்ளதா இருப்ப. ஆமென். நீ 31 நீதிமொழிகள், நீ கணவனுக்கு மாத்திரம் அல்ல தேவனுக்கு பயனுள்ள மகன். நீ வசனப்பட்டு உட்கார்ந்துருக்கவே கூடாது. மகா 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 கிருபை இருக்கு. La sandana endura buraba sigmandura bala bara bara bara. You have been anointed. நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டீங்க. You have been called. நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. Hallelujah. Don't worry if your sacrifice is not accepted. உங்களுடைய பலிகள் அங்கீகரிக்கப்படலன்னா கவலைக்குள்ளாக. But you should not fail to sacrifice. அதனால பலிகளை செலுத்துவதற்கு நீங்க தாமதிக்க கூடாது. You should not lose your anointing. உங்களுடைய அபிஷேகத்தை இழந்து போக கூடாது. You have been called to build an altar. நீங்க பலிபீடத்தை கட்டும்படியாக அழைக்கப்பட்டிருக்கீங்க. First altar is not accepted. முதலாவது பலிபீடம் build the next altar. மறுபடியுமாக கட்டு. Because it's your love towards the Father. ஏன்னா அது உங்க தேவன் மேல இருக்கிற you are sacrificing it on your behalf. உங்களுக்கு பதிலா தான் நீங்க பலியிடுறீங்க. நீங்க முக்கியம் ஆண்டவருக்கு தெரியும். அவர் உங்களை கொல்ல விரும்பல, உங்க கையின் பிரேஸ்த அழிக்க விரும்பல, உங்களுக்கான பலிபீடம் தான் அது. உங்களுக்கு பதிலாக ஆண்டவர் பார்க்கும்போது அந்த நாட்டுக்குட்டியும் நீயும் ஒன்னா இருக்கிற அவருக்கு தெரியும். Hallelujah. Both are struggling to defy death. ரெண்டு பேருமே மரணத்தை விரும்பாம மரணத்தை விட்டு வெளியே போகணுன்றதுக்கு தான் பலிபீடத்தை ஏறி இருக்குது. ஆமாவா இல்லையா? பட் அந்த ஆடை அவர் பலியை எடுத்துட்டு ஒன்ன விடுதலை. When you know the seriousness of this transaction of sin and sacrifice, then you would know the seriousness of the cross, Calvary and Jesus. இயேசுவை குறித்தும் கல்வாரி என்ற பலிபீடத்தை குறித்து இருக்கிற டிரான்சாக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இயேசுவை அடிச்சு நம்மளை கிளப்பிட்டார். ஆமென். இப்போ நீங்க போய் இயேசுவேன்னு போனீங்கன்னா சொல்ல போட்டி ஊடுறா, உனக்கு அதை நான் பலி ஆகிறேன் திருப்பி பட அப்படின்னு, நானும் சாகிறேன் ஆண்டவரே அப்படின்னு அவர் கேட்பார். எங்க நான் சாடுறியா? முன்னாடி செத்துருக்க வேண்டிய தானே, நான் உனக்காக அவுட் ஆகிட்டு வந்துருக்கிறேன், நீ என்னத்துக்கு? நீ நல்லா ஆடணும் அவுட் ஆகிட்டுருக்கேன். அவர் போயிட்டாரு, நான் அவுட் ஆயிடுறேன், கிளீன் போல்ட் ஆகிட்டு வரதுக்கா? இல்லைடா, போடுவான் பால, ஒயின்னு சுத்துவான், கவலைப்படாத. இது வெறும் செலெக்ஷன் தான். நான் உனக்காக பெரிய மேட்ச் வின் பண்ணி வச்சிருக்கிறேன். I know the secrets to win the World Cup. உலக கோப்பைகளை ஜெயிக்கும்படியான ரகசியங்கள் எனக்கு தெரியும். You just sustain on this match. நீங்க அந்த இடத்துல நின்னா மாத்திரம் போதும். Hallelujah. அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு வந்தா மாத்திரம் போதும். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன் பாரு, சிங்கமும் கரடியும் அது ரெண்டும் சேர்ந்து தான் அந்த கோலியாத். உன் இமேஜினேஷன்லாம் எதை நோக்கி இருக்கணும்? நான் அடி வாங்குவேணும்னு இருக்கக்கூடாது. சிங்கத்தை எப்படி அடிச்சு எப்படி தோச்சு, எப்படி 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 16 வயசில் எப்படி இருந்தேன், 21 வயசில் எப்படி இருந்தேன், ஆண்டவர் என்னை காப்பாற்றலையா, எனக்கு கல்யாணமே இல்லாமல் வந்து நான் இருக்கும், எனக்கு கல்யாணத்தை கொடுத்தாரு, எனக்கு பிள்ளைய கொடுப்பேன், பிள்ளை இல்லாமல் தான் எப்படி இருக்கும், இந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க மாட்டாங்க. இதுதான் உடைய லூப் ஆஃப் தேங்க். தட்ஸ் கால்ட் இன்ஃபினிட்டி சாக்ரிஃபைஸ். யூ திங்க் அபவுட் Abraham, யூ திங்க் அபவுட் ஜீசஸ், ஐ அம் டன். ஆமென். பழைய ஏற்பாட்டின் ஆபிரகாமும் புதிய ஏற்பாட்டும் இயேசுவும் சேர்ந்து எனக்கு சொல்லிக் கொடுக்குறது என்னன்னா, I am loved by the Father of heaven. Hallelujah. Hallelujah. பிள்ளை இல்லாத ஒருத்தன் எப்படி பிள்ளைய பெறான்னு காட்டி கொடுத்தாரு, பிள்ளை இருக்கிற ஒருத்தர் எப்படி பிள்ளைய மீட்டு கொண்டாருன்னு காட்டி கொடுக்குறாரு.
ஆபிரகாம் ஈசாக்க பலிபீடத்துல மேல வச்சு ஆடை காட்டி மறுபடியும் உயிர்த்தல வைத்தாரு. இங்க தாம் மகனை உயிரோட பலி கொடுத்து திருப்பி உயிரோட எழுப்பி கொடுத்தாரு. ஆக மொத்தம் எனக்கு என்ன கத்துக்கிடுவாரு? ஆபிரகாமின் விசுவாசத்தை இயேசு மூலமா கற்றுக் கொடுத்து மரணத்தை வெல்லக்கூடிய பிள்ளைகள் நாமன்னு கற்றுக் கொடுத்து, பலிபீடம் வரைக்கும் போயோ பலியாக மாட்டேன். When God accepts you, there is no death. அதான் மேட்டர், அதான் மேட்டர். உன் பிரச்சனைகள்லாம் புழுதிய வருது, நீதான் மாளிகை. உன்னை புழுதியாக்கிறதுக்காக வரல. You are the palace and every problem around you is just the dust. End of the day, when the palace is constructed, குப்பையெல்லாம் அள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. சிந்தனை எல்லாம் சிமெண்ட் சாந்தையும் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிடுவான். ஐயோ அழுக்கா இருக்கனே, ஐயோ அழுக்கா இருக்கனே, ஐயோ பாதை. வெயிட் பண்ணுங்க சார், கன்ஸ்ட்ரக்ஷன் முடியட்டும். அந்த சிமெண்ட் எல்லாம் எடுத்து 2 பாலிஷை போட்டு அந்த டைல்ஸ் அவங்களுக்கு கொடுக்கும்போது பல 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 பலன் இருக்கும். இந்த இடத்துல வேலை நடந்துச்சுன்ற மாதிரி இருக்கும். இவனா இவ்வளவு தரித்திரத்துல இருந்து இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கான், இந்த அபிஷேகம் அதை செய்து முடிக்கும். This anointing will lift you up. Don't be ashamed to cry. You can cry all you want, you can cry. But be careful to be joyful when God comes in. Hallelujah.